மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் கம்மின்னு சொல்றோம். ஏன்னா சைக்காலஜிலே அஃபெக்ட் ஆகும்ல சார். ஐயோ நம்ம போட்டது வந்து ஆகுது ஆயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா எப்போ ஆகுன்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும்ல சார். அது எப்படி சார் அண்டர்கோ பண்றது? இப்போவும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%. ஸோ எப்படி நீங்க டிஸ்கவுண்ட் சேல்ல போய் துணி வாங்குறீங்களோ அது மாதிரி ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ஏவியை இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கணும். ஹலோ ஜிபி விவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. மார்க்கெட் கிராஷ் ஆகுது. இப்போ ஆல்ரெடி நம்ம போட்ட பணம் சேஃபாக இருக்கா இல்லையா, என்ஏவி வேல்யூஸ் வேறு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது, போர்ட்ஃபோலியோ ரெட்டாக இருக்குது, இப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா, ஃபண்ட்ஸை ரெடீம் பண்ணலாமான்னு பல கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ராம் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கண்மணி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் இப்போ மார்க்கெட் கிராஷ்னால எல்லாருமே வந்து ஒரு பதட்ட நிலையில இருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமா இந்த நெட் அசெட் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இது ஏன் குறையுது? இது ஃபண்டோட வேல்யூவை வந்து எப்படி சார் இம்பாக்ட் பண்ணுது? கண்டிப்பா, பிகாஸ் இன்னைக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் யார் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லை கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட ஃபண்ட் வேல்யூ எல்லாமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெட்ல தான் இருக்கு, சிகப்பு நிறமா இருக்கு. ஸோ இந்த சமயத்துல அவங்க எல்லாருமே பேனிக்ல இருப்பாங்க. ஸோ நீங்க சொல்றது கரெக்ட். என்ஏவி அதாவது நெட் அசெட் வேல்யூ, இதை யார் டிட்டர்மின் பண்றா அப்படின்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு ஃபண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 ரூபாய்க்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபண்ட் வேல்யூட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 1000 இன்வெஸ்டர்ஸ், ஓகே, ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா போடுறாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த 10 ரூபா வேல்யூக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பொறுத்தது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஈக்விட்டி அந்த என்ஏவியோட அந்த என்ஏவி பிரைஸ் இருக்குல்ல, அந்த பிரைஸ் வந்து எதை டிட்டர்மின் பண்ணுதுன்னா அன்னைக்கு இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஏறும்போது நெட் அசெட் வேல்யூ வந்து ஏறும், ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போது நெட் அசெட் வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லைக் நார்மலாக என்ன ஆகும், இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் ப்ரைஸ். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நத்திங் பட் பூலிங் ஆஃப் ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனி சேர்ந்ததுன்னா டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் கம்மின்னு சொல்றோம். ஏன்னா இதுல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த அன்சர்டனிட்டி ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எல்லா கம்பெனிஸோட வேல்யூவும் கம்மி ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் என்ன ஆயிடுது, நெட் அசெட் வேல்யூ வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கம்மியா தெரியுது. ஸோ அதனால அவங்களோட யூனிட்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டைம் இன்வெஸ்டரா இருக்காருன்னா அவரோட யூனிட்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். அவர் வாங்கியிருக்கிறது வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு, பட் அந்த 10 ரூபா வந்து நடுவில் வந்து 11 ரூபாய்க்கு போயிருக்கும். அப்போ அவர் ஹாப்பியா இருந்திருப்பாரு. இன்னைக்கு அதே 11 ரூபா வந்து இன்னைக்கு 8 ரூபாயா இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அவரோட போட்ட வேல்யூவோட கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த பேனிக் சிச்சுவேஷன் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே ஈக்விட்டினாலே நம்மளுக்கு ஹை ரிஸ்க் தான் இருக்கும். ஆனா வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா டெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோ டு இன்டர்மீடியட் லெவல் தான் ரிஸ்க் இருக்கும் சார். ஸோ அப்புறம் எல்லாருமே மேபி ஈக்விட்டிக்கு பக்கம் இல்லாம டெப்ட் பக்கம் போகலாமா? அது சேஃபா? இல்லை, நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஐடியால வரீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் 1 இயர் 2 இயர் or 3 year. You are coming for the long term investment. At least குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் இருக்க போறீங்க. நான் சொல்றது குறைஞ்சது. அதிகபட்சம் ஒரு 7 வருஷம் 10 வருஷம் இருக்கீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த 1 இயர் 2 இயர் பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல நான் என்ட்ரி ஆக மாட்டேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. டெப்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் a different ball game. அது வந்து it is for the short term or it is for the conservative investors. நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெப்ட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஈக்விட்டிக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே நீங்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு எங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்குமோ உங்க ரிஸ்க்கும் அதிகமா தான் இருக்கும். அதுலயே டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. லார்ஜ் கேப்ல ஒரு ரிஸ்க் இருக்கு, மிட் கேப்ல ஒரு ரிஸ்க் இருக்கு, ஸ்மால் கேப்ல இருக்கு, திமேட்டிக்ல இன்னும் அதோட அதிகமான ரிஸ்க்லாம் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால ஈக்விட்டின்னு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ரிஸ்க் இருக்க தான் இருக்கு. இந்த அன்சர்டனிட்டியை வச்சுட்டு நான் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஈக்விட்டி மார்க்கெட்ல பேனிக் ஆயிருக்கேன் அப்படின்னா லூசர்ஸ் யாருன்னா இன்வெஸ்டர்ஸ் தான். பிகாஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த அன்சர்டனிட்டியில இருக்கு.
பட் இது அப்படியே கண்டினியூ ஆக போறது இல்ல. ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்டுங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம். இது வந்து யாருக்கு பொருந்தும்னா அந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்தவங்க, அவங்களுக்கு தான் இந்த பேனிக் சிச்சுவேஷன் இருக்கும். கோவிட் சமயத்துல என்ட்ரி ஆயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த அன்சர்டனிட்டி இருக்காது. நான் சொல்றது கோவிட்க்கு முன்னாடி ஒரு 2018-19ல இன்வெஸ்ட் பண்ணவங்க ஏற்கனவே ஒரு அன்சர்டனிட்டியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்னதான் நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தாலுமே அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த சைக்காலஜிலே அஃபெக்ட் ஆகும்ல சார். ஐயோ நம்ம போட்டது வந்து ஆகுது ஆயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆனால் எப்போ ஆகுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும்ல சார். அது எப்படி சார் அண்டர்கோ பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே தான் வந்து ஒரு அட்வைசரோட ரோல் இருக்குது, ஒரு பேங்கரோட ரோல் இருக்குது. இதில் தான் நிறைய வித்தியாசம் வருது. டூ இட் யுவர் செல்ஃப் கஸ்டமர்ஸ் அவங்களே ட்ரை பண்ணி அவங்களே ட்ரேட் பண்ணி அவங்களே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆயிடுவாங்க. தே வில் இமீடியட்லி ரியாக்ட். நம்மளோட செட்டோனின் லெவல் அதிகமாக இருக்கும். இம்பல்சிவாக வி வில் டேக் த ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகும், பேனிக் ஆகிட்டு உடனே வித்துருவாங்க, இல்லை பேனிக் ஆகிட்டு உடனே ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருவாங்க, மேண்டேட்டை நிறுத்தி விட்டுருவாங்க. ஸோ இங்கே தான் ஒரு அட்வைசரோட ரோல் இருக்கு. ஸோ ஆன் போர்டிங் பண்ணும்போதே நீங்கள் என்ன சொல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 7 இயர்ஸ்க்கு வாங்க, 5 இயர்ஸ் வாங்க, இதை ஒரு கோலோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்க பையனோட படிப்புக்கு, உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு, இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இல்லை நீங்க ட்ரீம் வெக்கேஷன் போறீங்க அதுக்கு, அப்படிங்கிற அந்த ஒரு கோலோட இமோஷனலா அட்டாச் பண்ண சொல்லிடுறோம். 100% I am getting every day at least 1 or 2 calls. சார் மார்க்கெட் ஏறுது சார், இறங்குது சார், என்ன பண்ணலாம் சார். இங்கே வந்து ஹேண்ட் ஹோல்டிங் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சமயத்தில் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் த டைம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னாங்கிறது இப்போ உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன். சார் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இப்போ வந்து மார்ச் கிளியரன்ஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கின பொருள் கிட்டத்தட்ட ஒரு 70% கிடைச்சதுன்னா போய் வாங்குறீங்களா? ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ஒரு 2 days 3 days ஃபெஸ்டிவல் பொனான்ஸான்னு போட்டு டிஸ்கவுண்ட்டில் போட்டு கிடைச்சா வாங்குறீங்களா? இதெல்லாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இன்னி மார்க்கெட் இறங்கு எஸ்ஐபி, உங்கள் எஸ்ஐபி டெபிட் ஆகிற அன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கணும்னு வேண்டிக்கங்க சார் அப்படின்னே சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் எஸ்ஐபி டெபிட் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருந்ததுன்னா உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அலோகேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கையில் இப்போ எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கிற ஃபண்ட்ஸ்லேயே எக்ஸ்ட்ராவா அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன இங்கே சொல்லிடணும் அப்படின்னா, உங்களோட யூனிட்ஸ் தான் சார் உங்களுக்கு டார்கெட்டு. நம்ம என்ஏவியை பத்தியே பேசக்கூடாது. ஓகே, நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்றீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகப்படுத்துங்க. என்ஏவி ஒரு நாள் கண்டிப்பா ஏறதான் போகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். இதே சினாரியோ தான் 2018 நவம்பர்லயோ டிசம்பர்லயோ இன்வெஸ்ட் பண்ணவங்க 2019 சேஃபா இருந்தது. 2020 ஜனவரி பிப்ரவரி ரொம்ப நல்லா இருந்தது. இதே மார்ச் 23ஆம் தேதி இந்த பீரியட்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம நிஃப்டி வந்து 22,000 23,000 பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு 7,800 இருந்தது. சென்செக்ஸ் வந்து 27,000 இருந்தது. இன்னைக்கு 85,000 டச் பண்ணிட்டு இன்னைக்கு 72,000 இருக்கு. ஸோ இந்த சினாரியோல இது கம்மியான விழுந்திருக்கு சார். வேற அந்த சமயத்துல இதோட பயங்கரமா விழுந்தது. அன்னைக்கு இருந்த இன்வெஸ்டர்ஸோட வேல்யூலாம் 50%. இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிறதுல இருந்து எவ்வளவு டவுன் ஆயிருக்குன்னா ஒன்லி 20% டவுன் ஆயிருக்கு. அதுக்கே பேனிக் ஆயிருக்காங்க. அன்னைக்கு போட்டிருந்தவங்களோட இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து 50% டவுன் ஆயிருந்தது. ஆனா அன்னைக்கு நீங்க ஸ்டே இன்வெஸ்டட், ரெகுலரா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்ணு முன்னாடி எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 6 வருஷத்துல எஸ்ஐபியில மாசம் 5,000 ரூபாய் போட்டவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%. எப்ப இந்த 20% மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டபுள் டாக்ஸேஷன் சொல்லி அந்த மிஸ்டர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அந்த சமயத்துல ஒரு ஃபால் இருந்தது. அதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா ஒரு ஃபால் இருந்தது. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாதான்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்ல அந்த சமயத்துல ஒரு வாலட்டைல் இருந்தது. இந்த வாலட்டைல் எல்லாம் அவங்க பொறுத்து வந்திருக்காங்க. அதனால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15%. இப்பவும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%. இன்னைக்கு 2 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. 3 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த வாய்ப்புகளை 100% நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் நழுவ விடக்கூடாது. இது மாதிரி இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எப்படி நீங்க டிஸ்கவுண்ட் சேல்ல போய் துணி வாங்குறீங்களோ அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ஏவியை இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கணும்.
ஓகே சார். ஸோ இப்போ நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும், இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு. ஆனால் இப்போ எஸ்ஐபி போடுறாங்களே சார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரி தான் இருப்பாங்களே. மேபி 500க்கு போடலாம், 1000 அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக பேனிக் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த சைக்காலஜி ஹேண்டில் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மேபி எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டைமில் அவங்களால இந்த வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ணாதவங்க பாஸ் பண்ணி வைக்கலாமா சார்? அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இல்லையே, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. நீங்கள் உங்களோட எஸ்ஐபி வந்து இன்னைக்கு 25ஆம் தேதி டியூ டேட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த நாளைக்கு மார்க்கெட் உங்களுக்கு விழுதுன்னா உங்களுக்கு நம்ம யூனிட்ஸ் என்ஏவி வந்து கம்மியாகும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த சமயத்தில் யாரும் எஸ்ஐபியை பாஸ் பண்ணக்கூடாது, எஸ்ஐபியை கேன்சல் பண்ணக்கூடாது, எஸ்ஐபியை வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஓகே, நெகட்டிவ்ல பயந்துகிட்டு போய் நெகட்டிவ்ல போய் மனத்தை எடுத்துடக்கூடாது. இந்த சமயத்தில் நீங்கள் ஒன்று ரெகுலர் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். இல்லை அப்படின்னா கையில் அடிஷ்னலாக 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த ஃபண்டை வந்து நீங்கள் கொண்டு போடணும். ஆனால் போட்டுட்டு திருப்பி இந்த ஃபண்டை நான் 1 வருஷத்துக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத மனசில் நிலைமையில வச்சுக்கூடாது. இந்த ஃபண்டு என்னோட கோலுக்காக, அடுத்த ஒரு 7 வருஷத்துக்காக, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்காக அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். ஓகே, இதுதான் இன்வெஸ்டர்ஸோட மனநிலை. ட்ரேடர்ஸ்க்கு வேற மனநிலை இருக்கும். அவங்க இந்த சமயத்துல உள்ள என்ட்ரி ஆவாங்க, திருப்பி நாளைக்கு வெளியில வந்துருவாங்க, திருப்பி உள்ள வருவாங்க, வெளில வருவாங்க. சம்டைம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாம மேல இருக்கும் போதே வாங்குவாங்க, அதுக்கப்புறமா திருப்பி மேலே ஏறாது. அப்போ ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் டிஃப்ரெண்ட். நம்ம ட்ரேடர்ஸை பற்றி பேசுறதே கிடையாது. ஒன்லி இன்வெஸ்டர்ஸை பற்றி பேசும்போது இந்த சமயத்தில் யாரும் பாஸ் பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது, வித்ட்ரா பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டே பண்ணுங்க, இல்லைன்னா அடிஷ்னலாக வாங்குங்க. ஓகே சார், இது ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ லம்சமாக நம்ம வந்து உள்ளே இறங்கலாமா, இல்லை ஸ்டாகர்டாக நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணுமா சார்? 100% இன்னைக்கு யாராவது கையில் பணத்தை கொடுத்தாங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறதே கிடையாது. ஓகே, இல்லை நான் லம்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா we will give hybrid asset allocation. அதாவது பாண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்ட் அண்ட் சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி லம்சமா கொடுத்துறது. இல்ல அப்படின்னா ஸ்டாகர்டா என்ட்ரி பண்ண சொல்றது. ஓகே, வீக்லி ஸ்டாகர்டு. இல்ல அப்படின்னா நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே வச்சுக்கோங்க சார், நான் என்னைக்கு மார்க்கெட் கம்மியா இருக்கோ அன்னைக்கு இனிஷியேட் பண்றேன், நீங்க ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒரு நம்ம பழைய முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது எஸ்டிபி, சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான், லிக்விட் ஃபண்ட்ல போட்டுறது. வீக்லி எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபிலேயே அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல நான் அந்த மார்க்கெட் சினாரியோல எப்படி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 2 ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மிட் கேப்பாக இருக்கட்டும். எதனால ஸ்மால் அண்ட் மிட் கேப் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு, ஆனால் இந்த ஸ்டாகர்டு வந்து ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட். ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே ஸ்டாகர்டை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ஃபண்டை வளர விடுங்க. முடிஞ்சதுன்னா அதுலேயே எஸ்ஐபி டாப்அப் பண்ணுங்க. தென் யூ வில் சி ஆல்மோஸ்ட் ஆம்பி ரெக்கமெண்ட் பண்ற அந்த 13% தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ட்ரெண்ட் இருந்தது. இப்போ நான் சொன்னது 6 வருஷத்துல 15% இருக்கு. இதே 6 வருஷத்துல இருந்தவங்களுக்கு 18%, 20% இருந்தது. இந்த மார்க்கெட் ஃபால்க்கு அப்புறமா அவங்களுக்கு 15% இருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரியும் என்னோட ஃபண்டு திருப்பி 20% போகணும். ஏன்னா அவன் 20% பார்த்துருக்கான். நீங்க ஒரு இது ஒண்ணுமே இல்லை கண்மணி, ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஃபாலை பார்த்துட்டாங்க. இதை நம்ம கிராஷ்னும் சொல்ல முடியாது, கரெக்ஷனும் சொல்ல முடியாது. கிராஷ்னா நான் சொன்னது கோவிட் தான் கிராஷ். இது வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 10% விழுது, திருப்பி ஏறுறது, திருப்பி ஒரு 5% விழுது. ஸோ கரெக்ட், இது இட்ஸ் நாட் அ கிராஷ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இவங்கள்ட்ட நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இருந்துட்டாங்க அப்படின்னா, இதை இதுலேருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா then they will stay invested. ஸோ அதனால ஸ்டாகர்ட் மேனர்ல இன்வெஸ்ட் பண்றது தான் நல்லது ஃபார் அடுத்த ஒரு 1 month to 2 months பீரியட்ல. ஓகே சார், இப்போ பேசுறப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு மென்டாலிட்டி அப்படி தானே இருக்கும். லார்ஜ் கேப்னா நமக்கு நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்னு சொன்னீங்க, எதனால சார்? அது நல்ல கொஸ்டின். இதுதான் நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். ஒரு என்ட்ரி லெவல் எதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாக் பிரைஸோட பிஇ ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங். அதுதான் வந்து இந்த சமயத்துல நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, அந்த ஸ்டாக்னா இங்க என்டிட்டின்னு வச்சுக்கீங்களா, இந்த பொருளை வாங்கலாமா, இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது. அப்படி பாக்குற சமயத்துல இன்னைக்கு அட்ராக்டிவா இருக்கிறது எந்த பிஇ அப்படின்னா ஸ்மால் கேப் கேட்டகரிஸ். இது எதுலன்னா 1 year 3 year 5 year ஆவரேஜ் பிஇயோட பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்போட பிஇ வந்து ஆவரேஜ் பிஇ வந்து 24 இருக்கு. ஸோ இதுதான் ரைட் டைம் என்ட்ரி ஆகுது நிஃப்டியோட ஸ்மால் கேப். இதே தான் அடுத்தது பாத்தீங்கன்னா மிட் கேப் கேட்டகரியில நிஃப்டியோட
ஆவரேஜ் மிட் கேப் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா பிஇ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க லாங் டேர்ம்ல, நான் சொல்றது திருப்பி சொல்றேன், நாட் ஃபார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ், நீங்க ஒரு 7 இயர்ஸ் இருக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில ஸ்டாகர்ட்ல 1 மந்த்துக்குள்ள என்ட்ரி ஆயிருங்க. எந்த ஃபண்டுங்கிறத உங்களோட ஃபண்ட் மேனேஜரோட, உங்களோட அட்வைசரோட, உங்க பேங்கரோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எனக்கு லார்ஜ் கேப் கேட்டகரி வேணும் அப்படின்னா அது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தர் 10,000 rupees என்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா நான் இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஒரு 40%, அதாவது ஒரு 4,000 rupees ஸ்மால் கேப், ஒரு 4,000 rupees மிட் கேப், ரிமைனிங் இருக்கிற ஒரு 2,000 rupees லார்ஜ் கேப். பிகாஸ் லார்ஜ் கேப்போட எக்ஸ்போஷர்ஸும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக லார்ஜ் கேப் கொடுப்பேன். இதுதான் என்னோட இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் ஒரு இன்வெஸ்டர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே சார். ஸோ நிறைய பேர் வந்து கொஷின்ஸ்மே கேட்டிருந்தாங்க சார் நம்மளோட பழைய வீடியோஸில். அது என்னன்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் மேபி நான் வந்து ஃபண்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிடவா, இக்விட்டிலேருந்து டெப்ட்டுக்கு மாறிடவா, இன்னும் எனக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகிறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஹைவே எடுத்துட்டீங்க, ஓகே, போயிட்டு இருக்கீங்க. ஆனால் நடுவில் ஒரு டோலில் ஒரு டிராஃபிக் ஒன்று இருக்குது. இந்த டிராஃபிக்ங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஏரியா, ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி சரியாயிடும். அதுக்கு பதிலாக நான் இன்னொரு ரூட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைவர்ஷன் ரூட் எடுத்தீங்கன்னா எப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு போய் கன்னியாகுமரியை சேருவீங்களோ அதே மாதிரி தான். வேற ஒன்றுமே கிடையாது. ஈக்விட்டி மார்க்கெட் தான் உங்களுக்கு ஈஸியான ரூட்டு டு அச்சீவ் யுவர் லைஃப் டைம் கோல். நான் டெப்ட்ல போய் அச்சீவ் பண்ணலாம். இங்கே 7 வருஷம் சொல்றீங்கன்னா அங்கே 17 வருஷம் ஆகும். ஓகே, அதே சினாரியோ தான். நீங்கள் டெப்ட்டுக்கு மாறினீங்கன்னா நீங்கள் காம்பவுண்டிங் எஃபெக்டை லூஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நான் தான் சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப சீப்பா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு, டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஸோ இந்த சமயத்துல பேனிக் ஆகாம தைரியமா தொடர்ந்து ஸ்டே பண்ணி இருங்க. ஓகே, இதைதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு மறந்துருங்க. இன்னும் நான் அடிக்கடி சொல்லணும், திருப்பி உங்ககிட்ட ஆப் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால போய் நோண்டி அந்த வேல்யூ என்னங்கிறத பார்க்காதீங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் டெய்லி பேசிஸ்ல காத்தால எழுந்தவொடனே அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக்ஸ்லயோ என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத பார்க்குறாங்க. விட்டுறணும். ஓகே, நீங்க உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க, உங்க அட்வைஸ் பிரகாரம், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் சொன்னது பிரகாரம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா அவரை கூப்பிட்டு கேளுங்க. ஓகே, நீங்களே டோன்ட் டேக் யுவர் ஓன் கால் டிசிஷன்ஸ், இதெல்லாம் எதுவுமே எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட், கீப் ஆன் இன்வெஸ்டிங், பிலீவ் இன் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட், யூ வில் அச்சீவ் யுவர் கோல். ஓகே சார். சார் ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசராக நிறைய நீங்கள் கொஷின்ஸ் நான் கேட்கறத விட நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மார்க்கெட் கிராஷ்லாம் இருக்கிறப்ப என்னென்ன கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்புனா நீங்க எதை சொல்வீங்க? நிறைய பேருக்கு இன்னைக்கு காத்தால கூட நம்ம வரதுக்கு முன்னாடி ஒரு கிளையண்ட்டை பார்த்துட்டு வந்தேன். அவர் கூட சொன்னார், நான் ஏற்கனவே என்னோட பர்சன்டேஜ்ல இதே 20% பார்த்துட்டேன், இப்போ வந்து 15% இருக்கு, இப்போ நான் அந்த 20%லயே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிருக்கலாம்ல, நீங்க ஏன் என்ன அட்வைஸ் பண்ணல அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், சார் இது வந்து நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் கோலுக்காக போட்டிருக்கீங்க, உங்கள் பையனோட ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக போட்டிருக்கீங்க. இப்போ தான் பையன் வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், இன்னும் 5 வருஷம் படிக்கணும். நீங்கள் 11ஆம் கிளாஸ் வரும்போது என்கிட்ட சொல்லுங்கள் சார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்போ நீங்கள் கோலு கிட்ட நெருங்க போறீங்களோ அப்போ நம்ம வந்து அது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டெப்ட்டுக்கு மாற்றி வைப்போம், டெப்ட்டுக்கோ ஒரு ஹைபிரிடுக்கோ மாற்றுவோம். ஏன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சினாரியோ ஒரு 12th மார்க் ஷீட் வந்து அன்னைக்கு இருந்ததுன்னா கஷ்டம். ஓகே, அப்போ பையனோட எஜுகேஷன் ஃபீஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், எப்பவுமே கோல் கிட்ட போகிற நேரத்தில் சொல்லுவோம். அந்த 20% தாண்டி நீங்க 22% போவீங்க. நான் உங்களுக்கு சொன்னது 13%, பட் இன்னைக்கு 15% இருக்கு. 20% போச்சு, நானும் ஒத்துக்கிறேன். பட் அது திருப்பி இட்ஸ் அ நோஷனல் லாஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பார்க்கும்போது அப்ப 20 பார்த்தோம், இப்ப 15% மிஸ். அந்த பணத்தை எடுத்து என்ன சார் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அது நீங்க தான் சொல்லணும் அப்படின்பாரு. சார் அன்னைக்கு இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அவுட் ஆயிரும் சார். இல்ல அன்னைக்கு எடுத்து நம்ம பத்திரமா வச்சிருந்துக்கலாம், இன்னைக்கு திருப்பி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். we are all investors sir, we are not traders. ஓகே, அப்படிங்கறத சொன்னேன். இன்னொன்னு நிறைய பேர் நீங்க சொல்றது என்னன்னா, 2 வருஷமா நான் கட்டிட்டு வந்திருக்கேன், இதுக்கு பதிலா அந்த கோல்டுலயே இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் போல இருக்கு, கோல்டு பிரைஸ் ஏறிட்டே இருந்தது, நான் அப்ப கோல்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. நீங்க அப்ப கோல்ட மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப கோல்டு ரேட் கம்மி ஆயிட்டே இருக்கு. இப்ப நீங்க எப்படி பிலீவ் பண்ணுவீங்க? நான் தான் திருப்பி அன்னைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம், இந்தியன் உமன்ட்ட இருக்கிற கோல்டே அவங்களோட அசெட் அலோகேஷன்ல 10-15% இருக்கும். ஓவரால் நெட்வொர்க்ல 15% கோல்டு வச்சுக்கலாம்னு சொல்றோமா? ஒவ்வொரு இந்தியன் உமன்ட்ட இருக்கிற கோல்டையும் எடுத்து நீங்க அவங்களோட டோட்டல் நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த 15% அங்கேயே வந்துடும். அதை தவிர அவங்க ரெகுலரா ஒரு சிட்டு ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. அதை தவிர இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல கோல்டு பீஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்ல நம்ம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்ன ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நாளைக்கு அதை யாரை லிக்விடேட் பண்ணுவா அப்படின்னு கேட்பேன். இட்ஸ் நாட் ஈஸி டு லிக்விடேட். ஸோ இந்த மாதிரி அப்சர்டான கொஸ்டின்ஸ் ஹியர் அண்ட் தேர் வரும். பட் அதெல்லாம் பைபாஸ் பண்ணி பொறுமையா எப்படி நம்ம அவங்கள பேஷன்ஸா இருக்க சொல்றோமோ, நம்ம அந்த சமயத்துல பேஷன்ஸா இருந்து அவங்கள ஹேண்டில் பண்ணி கை கொடுத்து அஷன் வந்து எப்படியாவது அவங்கள கோலை அச்சீவ் பண்ண சொல்லணும்.
ஓகே சார், ஓகே சார். ஸோ இந்த மார்க்கெட் கிராஷ் அப்போ அந்த பேனிக்லாம் ஆகாமல் எப்படி கோல் ஓரியன்டாக இருக்கணுன்றதை ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க மக்களுக்குமே இந்த மார்க்கெட் கிராஷ்லாம் சொல்கிறது ஒரு சின்ன கரெக்ஷன் தான், மறுபடியும் அது பேக் டு நார்மலுக்கு வந்துடும். ஸோ அதனால் பேனிக் ஆகாமல் அந்த கோல் ஓரியன்டாக மட்டும் இருந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் இருங்கன்றதை ராம்குமார் சார் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் நாங்கள் வீடியோ பேசணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜீபு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.